والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த துஆவுடைய அரபி வாசகங்களை படித்து பார்த்து அதன் உள்ளே இருக்கிற தமிழ் அர்த்தத்தை புரிந்து கொண்டு உளப்பூர்வமாக அல்லாஹ்வோடு எப்படி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்று நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியில் முதலாவதாக சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்குமான நெருக்கம் துஆவின் மூலமாக கிடைக்கிறது. உங்களுடைய தேவை அனைத்தையுமே முதல்ல கோரிக்கையாக அல்லாஹ்விடத்தில் தான் சொல்ல வேண்டும். எது வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். அதிகாரம் வேண்டுமா அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். போரிலே வெற்றி பெற வேண்டுமா முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டு அல்லாஹ்ட்ட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நம்மால் வெற்றி அடைய முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் முதல்ல சஜதா செய்து துஆ செஞ்சுருக்காங்க. சொல்லுவாங்க, எந்த போர்க்களமாக இருக்கட்டும், இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கட்டும், தேவைகளாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் முதல்ல அல்லாஹ்விடத்தில் முதல்ல ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கோரிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் மிகவும் நெருக்கமாக மனதோடு உள்ளத்தின் அடித்தளத்தில் உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லா நேரங்களிலும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. நீங்கள் வரலாறை ஆய்வு செய்து பார்க்கும்போது இது நல்லா உங்களுக்கு புரியும். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த அரபி வாசகங்களை ஏன் தமிழ்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த அரபி வாசகங்களை அப்படியே ஓதிவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு அந்த பாஷை புரியும். ஆனால் நமக்கு மாற்று மொழியாக வேற்று மொழியாக நாம் இருப்பதால் நாம் என்ன அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் என்பதை முதல்ல நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்கணும் முதல்ல. ரெண்டாவது, நாம் சாதாரணமாக அல்லாஹ்விடத்தில் கேட்பது சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். பெரும்பாலுமே நம்ம சாதாரணமாக தொழுதுட்டு கேட்குற விஷயமாக தான் இருக்கும், சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். அது கேட்டால் தப்பு ஒன்றும் இல்லை, ஏன்னா எது இருந்தாலும் தான் கேட்கணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவை நம்ம மொழிபெயர்ப்பு செய்து பார்க்கும் பொழுது தான் விளக்குகிறது. அதில் ஆழமான அற்புதமான யாருமே கற்பனை செய்து சொல்ல முடியாத அளவிற்கு உள்ள அர்த்தங்கள் பதிந்திருக்கிறது. போன வாரம் நம்ம பார்த்தோமா இல்லையா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன் யா அல்லாஹ். எதிலிருந்து பாதுகாப்பு தருகிறேன் என்று வரிசையாக சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல கேட்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையில் மன்னிப்பையும் இன்னும் ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன். அடுத்து அதே வாசகத்தை சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க அஃப்வல் ஆখিরা, மறுமைக்கும் இந்த உலகத்துக்கு கேட்கிறேன். இதில் ஃபி தீனி வ துன்யாய, இந்த உலக வாழ்க்கையிலையும் அதுக்கு பிறகு நாம் செல்ல இருக்கிற மறுமையிலையும், ஃபி மாலி வ அஹ்லி, என்னுடைய பொருளாதாரத்தில், அடுத்தது என்னுடைய குடும்பத்தில். இப்போ இதையெல்லாம் ஆரோக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. உலக வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உடல்நலமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பொருளாதாரம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதில் மிக்ஸி வந்துடக்கூடாது. அது மாதிரி குடும்பத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னாக்கா உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் அவங்க மார்க்க சம்பந்தமான விஷயங்களை நமக்கு நேர் எதிராக ஆகிடக்கூடாது. நாம் மாத்திரம் தொழுது இபாதத் செஞ்ச 10,000 வருஷம் சொல்கிறாங்க. அதுக்காக அல்லாஹ் இருக்கிறான், பூ அன்பசக்கும் அகனைக்கும் நாரா, உங்களை முதல்ல காப்பாற்றிக்கங்க, குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லி எல்லாம் பதிவு செய்கிறான். அப்போ இங்கே ஆரோக்கியத்தை ஏன் கேட்குறாங்க என்றால், நான் மாத்திரம் ஒழுங்காக இருந்தால் பத்தாது, என்னை சார்ந்தவர்களும் ஒழுங்காக இருக்க வேண்டும். அதற்காக நம்ம ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும். அந்த பயிற்சி கொடுப்பதற்கு முன்பாக அல்லாஹ்ட்ட அப்ளிகேஷன் போட்டு விட வேண்டும். என்னது, நான் நாளினால் என் குடும்பத்தை சீர்திருத்த முடியாது,
நான் நாடினால் என்னுடைய பொருளாதாரம் ஒழுங்காக இருக்காது, நான் நாடினால் என்னுடைய ஆரோக்கியம் இருக்காது, நான் நாடினால் எதையுமே செய்ய முடியாது. அப்போ நான் எதை விரும்புகிறோனோ அந்த விரும்புகிற விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டு விட்டு அதற்கு பிறகு முயற்சி செய்யணும்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, சின்ன பாயிண்ட் தான் வித்தியாசம். நாம தேடி ஒன்று செல்வது, இன்னொன்று அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு செய்கிறது, ரெண்டு வித்தியாசம் தான். இப்போ நம்பிக்கை கொண்டவர்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா, நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை வந்து அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு கேட்டு விட்டு பிறகு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்டு விட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அல்லாஹ்ட்ட பார்த்து கேட்டால் போதும் அர்த்தம் கிடையாது. ஆனால் கேட்டு விட்டு நாம் முயற்சி செய்யும் போது நம்முடைய முயற்சி வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நாம முயற்சி செய்யும் போது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அது கொடுப்பான்ல, ஆனால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அல்லாஹ்ட்ட கேட்டு விட்டு போகும்போது அதுக்கு வந்து நம்மளுக்கு வாரியற்றாக அந்த உதவி வந்துடும். அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்ததாக கேட்டாங்க, அல்லாஹும் முஸ்தர், என்னை வந்து மறைச்சிரியாதா, என்னுடைய பாவங்களை மறுத்து விடியாதா, ரவாத்தி, என்னுடைய பாவங்கள் என்ன செய்யணும், அவராத்தி, நீ மறுத்து விட வேண்டும், நான் ஏராளமான பாவங்கள் செய்திருக்கிறேன். அடுத்து சொன்னாங்க, அல்லாஹும் முஸ்தர், அல்லாஹும் ஆமீன், எனக்கு வந்து பாதுகாக்க முடியாதா, எதுலேருந்து, ரவாத்தி, எனக்கு பயம் ஏற்படுகிறது. ரவாத்துன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் நான் வாழும்போது பல விஷயங்களில் பயம் ஏற்படுகிறது. அந்த பயத்தை வந்து நீ தான் போக்க வேண்டும். ஏன்னா பலகீனமாக நான் இருக்கின்ற காரணத்தினால என்னால் அதை ஈடுகட்டி மனசோட அடித்தளத்தில் அதை வந்து என்னால் சரி கட்ட முடியும்னு அர்த்தம். ஏன்னா பல ப்ரோக்ராம் நம்ம வச்சுருக்க வேண்டிய உலகத்தில் அந்த ப்ரோக்ராம் வந்து என்னால் இது முடியுமா, இதில் முடியாதா, அல்லது எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் வந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி மக்கள் இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் வந்து குறைவு இருக்கிறேன் அல்லது அதிகமாக இருக்கிறேன், அந்த குறைவாக இருக்கும்போது நான் என்ன செய்யணும் தெரியும். பல பயங்கள் பொறுத்த வரைக்கும் பல பல வகைகளாக இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக கேட்குறாங்க, எந்த பயமாக இருந்தாலும், என்னோட உள்ளத்தின் அடித்தளத்தில் எந்த பயமாக இருந்தாலும் அந்த பயங்களை வந்து நீ மாற்றிவிட வேண்டும். அப்புறமா கேட்குறாங்க செல்வம், அல்லாஹுமே இன்னே அவநம்பிக்கை, நான் விட பாதுகாப்பு தருகிறேன் அல்லாஹ். எதுலேருந்து, இந்த கோழைத்தனம், கஞ்சத்தனம், அது மாதிரி வந்து பயப்படுகிற தன்மைகள், இப்போ நிறைய விஷயங்கள் அதிசயம் வருகிறது. அப்போ ஒட்டு மொத்தமாக ரசூலுல்லாஹ் கேட்டது என்னது, இன்னும் இது மாதிரி விஷயங்கள். அடுத்து கேட்குறாங்க, அல்லாஹும் மக்ஃபிர்னி, என்னை நீ வந்து பாதுகாத்து விடியா அல்லாஹ், மிம்பைனி எதைய வமின் கல்வி, எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும், அல் யமீனி அன் ஷிமாலி, வலதுபுறமும் இடதுபுறமும், வமின் போக்கி, என் மேல்புறம் இருந்து, அது மேல் பக்கம், வலது பக்கம், இடது பக்கம், முன்னால பின்னால மேலால, இதிலிருந்து வந்து என்னை வந்து பாதுகாத்து விட வேண்டியதா என்று சொன்னால், ஏற்கனவே படித்தமா இந்த குரான் கிளாஸில் இது ஒத்து போகுது. இந்த குரானும் ஹதீஸும் எப்பெல்லாம் வந்து ட்ராக் மாறாது என்று சொன்னால், அந்த குரானோடு ஒத்து பார்க்கும்போது ரொம்ப கரெக்டாக பொருந்தும். அங்கே அல்லாஹ் சொன்னால் சைத்தான் வந்து இடதுபுறமாக வலதுபுறமாக மேலாக கீழாக அவன் வந்து கொண்டே இருப்பான், சுற்றி கொண்டே இருப்பான்னு சொல்லி. இங்கே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இடதுபுறம் பாதுகாக்க வேண்டும், வலதுபுறம் பாதுகாக்க வேண்டும், மேலாக பாதுகாக்க வேண்டும், கீழாக பாதுகாக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் எந்த நேரத்தை வேணாலும் சைத்தான் என்ன அட்டாக் பண்ணலாம். அப்போ மிக முக்கியமான எதிரியாக இருக்கிற சைத்தான்லேருந்து பாதுகாப்பு பெறுகிறது என்ற அந்த விஷயமும் அந்த அல்லாஹ் சொன்ன குரான் வசனமும் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப 100% கரெக்டாக பொருந்தது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், என்ன அடிக்கடி சொல்கிறது என்னன்னாக்கா, குரானும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையும் ஒருபோதும் எப்பொழுதுமே மில்லி அளவு கூட மாறாது, எப்பயுமே சரி. அப்படி மில்லி அளவு எங்காவது மாறுது என்று சொன்னால் அங்கே ஏதோ இடைச்சல்கள் நடந்திருக்கிறது என்று புரிஞ்சு கொள்ளலாம். இந்த துவாவில் கூட பாருங்கள், குரான் கிளாஸ் நடத்துகிற அந்த பாடத்துக்கும் ஹதீஸ் கிளாஸ் நடக்கிற பாடத்துக்கும் ரெண்டு கரெக்டாக இருக்குது. அப்போ மேலாலும் கீழாலும் இடதுபுறமும் வலதுபுறமும் மேலும் எனக்கு வந்து என்ன செய்யணும், வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அல்லா. அடுத்து கேட்குறாங்க, அல்லாஹுமே அவுதுபிக்க அலமத்திக்க, இது முக்கியமான ஒரு துவா இருக்குது, அது தொடர்ந்து வருது. அலமத்திக்கன்னு சொன்னால் உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் கேட்கிறேன், அதே கண்ணியத்தை கொண்டு கேட்கிறேன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே தான் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு தப்பான கொள்கை பரவி இருக்கிறது. என்னன்னாக்கா, ஒரு பெரியாரை முன்னிறுத்தி துவா செய்கிறது, அல்லது இவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்காருன்னு சொல்லி அவர் முன்னிறுத்தி துவா செய்கிறது. இப்படிலாம் பழக்கம் இருக்குது, இன்றைக்கி இருக்குது, அன்றைக்கு இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை முன்னிறுத்தி தான் எல்லாம் கற்றுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பண்புகள், அலமன்னு சொன்னாக்கா அவன் மிக கண்ணியமிக்கவன், ரஹீம்னாக்கா அவன் அன்பு செலுத்தக்கூடியவன், இப்படி அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ரசூலுல்லாஹ் கற்றுக்கிறாங்க. நம்ம அதை என்ன சொல்லி வச்சுருக்காங்க மக்கள்கிட்ட. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நீங்கள் பஞ்சத்தொழில் போகிறீங்கல்ல, அப்போ வந்து அவர் வந்து பயன் பேசுவார்.
பயான் பேசிவிட்டு கடைசியாக முடிக்கும்போது தி ஹம்தி முகமதுன்னு முடிப்பார். நீங்கள் வந்து கேர் பண்ணி பாருங்கள். அந்த அரபி தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோடைய அந்த அந்த எச்சரிக்கை புரியும். ஹம்தி முகமதுன்னா முகமதுடைய புகழை கொண்டு கேட்கிறேன்னு அர்த்தம் ஆகிடாது. அப்படிலாம் கேட்குறாரு அவர். டெய்லி கேட்குறாரு. பயன் பண்ணுறாரு 5 நிமிஷம். பயன் பண்ணி முடிஞ்சு லாஸ்ட்டாக நீங்கள் கேட்டீங்கன்னா டெய்லி நான் கேட்பேன். அதுக்காக சீக்கிரம் போகிற சில நேரங்களில் அவர் என்ன பேசுகிறாரு கேட்குறத கேட்டால் நம்மளுக்கு புரியுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருப்பேன். நம்ம போய் அந்த எங்கள்கிட்ட வாசல்ல பார்த்தீங்கன்னா கடைசி எப்போ முடிஞ்சாலும் ஹம்தி முகமதுன்னு தான் முடிப்பார். நீங்களும் கேள்வி நாளைக்கு வேணாக்கா. காரணம் என்னன்னு சொன்னாக்கா அவங்க என்ன விளங்கி வச்சுருக்காங்கன்னா முகமதுடைய புகழை கொண்டு நான் கேட்கிறேன்னு மக்கள் சொல்லி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கவே இல்லை. இந்த துவால வருது என்ன வருது? அவமதிக்க யாரெல்லாம் அவருடைய கண்ணியத்தை கொண்டு நான் கேட்கிறேன். எதில் இருந்து அந்த உகுத்தாத மின் தக்தி என்னை வந்து யாராவது தாக்கி விடுவார்கள். என்னுடைய கீழ்ப்புறத்தில் இருந்தோ மேல்புறத்தில் இருந்தோ இடத்தில் இருந்தோ வலதில் இருந்தோ என்னை யாராவது தாக்கலாம். நான் நடந்து செல்லும் பொழுதோ அல்லது வேறு எங்கேயாவது செல்லும் பொழுதோ அது வாழ்க்கையில் ஏதோ நமக்கு வந்து ஒரு கஷ்டம் ஏற்படலாம். அப்போ அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கொண்டு நான் கேட்கிறேன் அல்லான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த துவா முடிக்கிறாங்க. இந்த இந்த சொன்னலையாவது போன வாரம் இதோட கடைசி தான் இருக்குது. அப்போ இந்த இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இறுதியாக சொல்லுகிற அந்த விஷயம் முக்கியமானது. எனவே எந்த தேவை இருந்தாலும் யாருடைய உதவியும் நமக்கு தேவை கிடையாது. யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நல்லடியாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் அனுப்பப்பட்ட தூதராக இருந்தாலும் சரி, அது ரொம்ப பரிசுத்தவான்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லிக்குவாங்க. வள துசக்கும் அனுப்புக்கும் ஆழம் குமிழித்தக்கா நல்லா பரிசுத்தம். எவனும் யாருமே இந்த உலகத்தில் தன்னை பரிசுத்தம் சொல்ல விடாது. அல்லாஹ் தான் பரிசுத்தமானவன். அப்போ மக்களாக நினைத்து கொண்டு சில பேர்களை இவர் வந்து பரிசுத்தமான ஒரு ஆள், இவர் வந்து கண்ணியமான ஆள், இவர் உயர்ந்த ஆள், இவர் வந்து சொல்லி வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னாக்கா அது வந்து கொள்கையில் அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்புகளை வந்து குறிப்பிடுறதா ஆகிவிடும். இதை தான் இஸ்லாம் வந்து ரொம்ப டெமாலிஷ் பண்ணுது. முதல்ல அல்லாஹ் சொல்கிற எது வேணும்னாலும் எனக்கு உனக்கு தொடர்பு இருக்குது. நேராக என்ன கேள்வி தான் அல்லாஹ் சொல்கிறான். நேராக கேள்வி உடைய பாசையை நான் அறிகிறேன், உடைய எண்ணத்தை அறிகிறேன். அப்போ அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ்வுக்கு என்று 99 பெயர்கள் இருக்கிறது. அந்த 99 பெயர்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த துவாக்களில். அப்போ எப்படி வந்து கேட்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பேரையும் சொல்லி உதாரணமாக உங்களை அல்லாஹ் மன்னிக்கணுமா அந்த கஃபார் யாரெல்லாம் நீதான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய மன்னிச்சிரியாங்களா? இப்படி ரிஸ்க் வேணுமா யாரெல்லாம் அல்லாஹும் அந்த ரஸா நீ தான் வந்து ரிஸ்க் தரக்கூடியவங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்குறது. அதுக்கு பிறகு யாரெல்லாம் விசாலமாக எனக்கு வந்து பொருளாதாரம் வேண்டும் அப்படின்னாக்கா அல்லாஹும் அந்த பாசி நீ தான் வந்து விசாலமாக கொடுக்கக்கூடியவன். இப்படி 99 பேர்களுக்கு உள்ளார அல்லாஹ்வுடைய பண்புகள் இருக்கிறது. நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்கள் வந்து இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம வருங்காலங்களில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ துவா செய்யக்கூடிய முறைகளை பொறுத்த வரைக்கும் முழுக்க அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து யாருடைய தயவும் இல்லாமல், யாருடைய இடைத்தரகர்கள் இல்லாமல், இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக கேட்டு பெற வேண்டும். அதற்கு எந்த தடையும் அல்லாஹ் நமக்கு விதிக்கவில்லை. ரசூலுல்லாஹ் கூட சொல்லிக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வேலையே அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பு ஏற்படுத்துறது தான். ஆனால் இங்கே தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய புகழை சொல்லி அவர் வாங்கி கொடுப்பாரு, வாங்கி கொடுப்பாரு. ரசூலுல்லாஹ் மகள் சொல்லிட்டு போகிறாங்க. பாப்பா தாக்கும்போது என்ன சொல்கிறாங்க? பாத்திமாவே என்ன வந்துடாது, எங்கே வந்துடாத, இங்கேயும் வந்துடாத, அங்கேயும் வந்துடாது. எனக்கு வந்து நான் வந்து எந்த விதமான சக்தியும் ஆற்றலும் பெற்றவன் கிடையாது. உன்னுடைய தேவை நீ கேட்டுக்கணும், அல்லத்தை பெற்றுக்கொள்ளணும், நீ ஒழுங்காக இருந்தால் உனக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ அந்த அளவிற்கு ஹதீஸ்களையும் குர்ஆன்களையும் தெளிவான விஷயங்கள் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொண்டு அல்லாஹ்ட்ட நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய துவா மூலமாக தான் சாத்தியம். அதனால தான் தொழுத முடிந்த பிறகு ஒரு நிமிஷம் நின்று நிதானமாக உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட தேவைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சொன்னால் நமக்குமான தொடர்பு வந்து துவாவில் தான் இருக்குது. அந்த துவாவை சரியாக நாம் வந்து விளங்கி நல்ல பெரிய துவாக்களாக கேட்டு நம்முடைய வாழ்க்கையை வந்து நிதான பாதையில் வந்து அமைத்துக் கொள்வதற்கு அதோட துவா செய்யணும். நிறைய துவாக்களுக்கு போட்டு இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக பார்க்க இருக்கிறோம். அதில் நீங்கள் வந்து கேட்ட விஷயத்தை இந்த துவா சொன்னோம் இல்லையா, அதை வந்து மனசில் வச்சுக்கொண்டு எந்த உங்கள் பாசை நேராக கேளுங்க. அல்லாஹ்ட்ட நேராக கேளுங்க. அது எந்த தடையும் கிடையாது, யாருக்கு எந்த தடையும் கிடையாது, குறுக்கு யாருக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த அடிப்படையில் துவா செய்து நம்முடைய தொடர்பை அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய தேவை முழுவதையும் அல்லாஹ் நமக்கு தருவான். நமக்கு தேவை என்றால் தருவான் என்று உறுதியாக நம்பி வாழக்கூடிய தொடர்பை எனக்கு உங்களுக்கு தந்து அருள் புரிய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துஆவை அதை விளங்கி நாம் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் தருமா நமக்கு தந்து அருள் புரிய வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த